ஹாய்! என்னுடைய கதை சுருக்கத்த கேட்க வந்த எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் பல ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் டுடே படம் தான். லவ் டுடே படத்தோட கதை சுருக்கம் நம்ம பார்க்கலாம். இந்த படம் வந்து நவம்பர் 4, 2022ல ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் அதில நடிச்சிருக்கிற அதே ஹீரோ தான் பிரதீப் ரங்கநாதன் தான். மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற படம் வந்து கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாருக்கும். ஃபேமிலியோட பார்க்குற மாரி இருக்கும். பட் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு தான் தெரியல. கொஞ்சம் இடையில கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் வந்து உங்க பேரு இவானா 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் பிரதீப் ரங்கநாதனுடைய அம்மாவா ராதிகா சரத்குமார் நடிச்சிருப்பாங்க. இவானாவுடைய அப்பாவா சத்யராஜ் சார் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, நார்மலா இப்போ உள்ள லவ்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இவங்க பிரதீப் ரங்கநாதன் அண்ட் இவானா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவாங்க. இவர் வீட்டுக்கு இவர் கூட்டு போவாரு. அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இவானா வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னால அவங்க வீட்டுக்கு இவங்கள வந்து கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. இது நார்மல் அப்படியே போயிட்டே இருக்கும். உங்களோட லவ் போயிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிய வரும். யாருன்னா இவானாவோட அப்பாவுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அவரோட பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. அப்போ இவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. போயிருக்கையில பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சார் என்ன பண்ணிடுவாருன்னா, நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ஓகே நீங்கள் வந்து லவ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் வந்து நீங்கள் 2 பேரும் ஃபோனை மாற்றிக்கோங்க. உன் ஃபோனை நீ அப்படியே மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 2, 3 மாதம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. பட் பிரதீப் ரங்கநாதனும் சரி, ஹீரோயினும் சரி 2 பேருமே ஃபோன் மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு பயப்படுவாங்க. சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க. வந்தோன்னா லாக்கு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா லாக்கு கேட்டுட்டு சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்போமா வேணாமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் சரி நம்மளோட லவர் தானே பண்ணலாம் அப்படின்னு ஒரு சைடு தோணாலும், இன்னொரு சைடு சேச்சா அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் தெரியாமல் என்னென்ன வேலையோ பார்த்து வச்சுருப்பாங்க. இவர் வந்து இவானாவுக்கு தெரியாமல் நிறைய பொண்ணுங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இவானாவுமே அவங்களுடைய கசின் பிரதர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான் இதில், அவரு கூட பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ லவ்வர்கிட்ட பேசுற மாதிரியே தான் சேட்டிங் ஃபுல்லாமே இருக்கும். அதை ஃபுல்லா ரங்கநாதன் பார்த்துருவாரு, பிரதீப் பார்த்துருவாரு. அதே மாதிரி இவர் பேசின விஷயங்கள் கேட்டதா இருக்கட்டும், இவர் என்னென்ன வீடியோஸ் பார்த்தாரு, அது எல்லாத்தையும் இவானா வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு 2 பேருக்கு பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. நீ போய் அவள்கிட்ட பேசுவ, இவள்கிட்ட பேசணும். அதே மாதிரி இவர் கேட்கறதா இருக்கட்டும், ஃப்ரெண்டு தானே நீ சொன்ன, நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போறீங்க தானே நீ சொன்ன, ஏன்டி அவன் கூட போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுல என்னன்னா, இவனா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் அந்த பொண்ணை வந்து அதாவது பிடிக்கும்னா இந்த மாதிரி கேவலமான யாருக்கும் வந்து பிடிக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி 2 பேரும் ப்ரைவேட்டாக ஒன்றா இருக்கிற மாதிரி வீடியோஸ் மாதிரி எடிட் பண்ணிடுவார். எடிட் பண்ணி அந்த அந்த ஃபேஸில் வந்து இவனாவோட ஃபேஸை போட்டு ஒரு மாதிரி அசிங்கமான வீடியோவாக எல்லாருக்கிட்டையும் ஆஃபீஸில் உள்ள எல்லார்ட்டையுமே காமிச்சிடுவார். காமிச்சோன்னா எல்லாரும் இது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இவ இப்படியாடா, அப்படியே அவங்க கூட இப்படிலாம் இருந்திருக்காளாடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட வீட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். சத்யராஜ் அவருக்கும் தெரிய ஆரம்பிச்சோன்னே இவனா வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாரு. நீ முதல்ல வெளில போனீங்க, பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாரு. ஆனால் ராதிகா சரத்குமார் வந்து பிரதீப் ரங்கநாதன்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல மரம் வளர்க்கணும்னா விதையை போட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எடுத்துட்டு போய் விதையை போடுவாரு. ஆனா டெய்லி போய் அதை நோண்டி பார்த்துட்டே இருப்பாரு. அது வளர்ந்துருச்சான்னு. அப்ப ராதிகா சொல்லுவாங்க, இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா, இந்த லவ் மேட்டர்ல போய்கிட்டு இருக்கும்போது தான் ராதிகா சொல்லுவாங்க, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ முதல்ல அவளை நம்பு. யார்கிட்ட வேணாலும் பேசலாம்டா, ஒரு பொண்ணு வந்து யார்கிட்ட வேணாலும் பேசலாம். ஆனா உன்கிட்ட பேசுற மாதிரி மற்ற பசங்க கிட்ட பேச மாட்டா அப்படின்னு உனக்கு முதல்ல தெரியணும். உன்னை மட்டும்தான் லவ் பண்றா அப்படின்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிய வைப்பாங்க. அவங்க அம்மா வந்து புரிய வைப்பாங்க, நீ நம்பலைன்னா வேற யாரை அவளை நம்புவா அப்படின்னு. அந்த விஷயம் ஒண்ணு பிரதீப் ரங்கநாதனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா நம்மள்ட்ட மாதிரி வேற யார்ட்டையும் அவ பேச மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் பிரதீப்க்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயம், இந்த ஒரு மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் ஓடும் இல்லையா. ஸோ சத்யராஜ் விரட்டி விட்டதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க வீட்டை விட்டு. ஆனால் பிரதீப் போயிட்டு தேடுவார். அப்பாவே விரட்டி விட்டாலாம், ஆனால் அவர் வந்து நம்புவார் அவளை, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் அவங்க அழுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை நம்புறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னதான் லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனை வந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்பணும், லவ்வரை வந்து நம்புறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது.